ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாம்பார், அதில் வடை போட்டிருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உளுந்து வடை, பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். சக்கரை பொங்கல், நல்லா கொஞ்சம் நெய் கூடுதலாக ஊற்றிருக்கேன். அப்படி இல்லை, இந்த பாத்திரம் இந்த மாதிரி நான்ஸ்டிக், இது நெய் நிறைய ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தான் செஞ்சே இருக்கேன். சக்கரை பொங்கல், நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை. நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க? நீங்களாம் சாப்பிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான். ஓகே, வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு. ஓகே, பாய். வந்து மீஷோவில் இந்த பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகன்ட்டுன்னு வாங்கியிருந்தோம். இது ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணுன்ட்டுன்னு சரி இன்றைக்கி டைம் இருந்தது, அதனால் சொல்கிறேன். முதல்ல வாங்கும்போது நம்மளுக்கு இப்படி இருந்தது இல்லைங்களா, ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு. அதை யூஸ் பண்ணேன் நான். யூஸ் பண்ணும்போது இப்படி பஞ்சு மாதிரி இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண பிறக்க செங்கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். செங்கல் மாதிரி இருக்குது. நானும் கூட யோசித்தேன், என்னடா இது யூஸ் பண்ணி காய வச்ச பிறகு ரொம்ப செங்கல் மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டுன்னு, சரி திருப்பியும் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் தண்ணி ஊற்றிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், எங்கே தண்ணி இருக்கும் இது அப்படியே நல்லா உறிஞ்சிக்குது. இதே மாதிரி நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது விம்மு, லிக்விடு எது ஒன்றும் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் அப்படியே தொடச்சி எடுத்தாலே நல்லா இழுத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் வந்துடுது. அதை காஞ்ச உடனே கல் மாதிரி ஆயிடுது. இது தண்ணியில் உறிஞ்சின உடனே இந்த மாதிரி ஆயிடுது. எண்ணெய், பால் எது ஊற்றினாலுமே உங்களுக்கு அப்படியே இழுத்துக்குது. ஒரு வாட்டி துடைச்சாலே போதுமானு இருக்குது. பொருள் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி முடித்தோடனே செங்கல் மாதிரி இருக்கேன்ற ஃபீலிங் தானே தவிர மற்றபடி நல்லா துடைக்க முடியுது. இங்கே ஊற்றி காமிக்கிற பாருங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அப்படியே இழுத்துக்குது இது. அதே மாதிரி சோப்பெல்லாம் போட்டால் கூட, விம் லிக்விட்லாம் போட்டால் கூட அப்படியே இழுத்துக்குது. இன்னொரு முறை நம்ம டேப்பில் அலசிட்டு பண்ணோம்னா அந்த சோப்பு நுரையெல்லாம் கூட இதில் இருக்கிறது இல்லை. நல்லா தான் இருக்குது இந்த பொருள். இதே வந்து நம்ம துணி வச்சுலாம் துடைச்சோம்னா துணியை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணும், காய வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இது நல்லா தான் இருக்குது. இது மீஷோவில் வாங்கினது நான். இது ஒன்று வந்து 98 ரூபான்னு 2 இது வாங்கினேன். கலர் மட்டும் பிங்க் கலரில் இருந்தது. ஒரே வாட்டி வாஷ் பண்ணும்போது கலர் போயிடுச்சு. இப்போ புழிஞ்சா பாருங்கள். ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க
மீஷோவில் தாராளமாக நம்பிக்கையாக ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாள் உழைக்கும்னு தெரில. நான் 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் உழைக்கும்னு தெரில, பார்க்கலாம் எவ்வளோ நாள் உழைக்கும்னு. ஆனால் வேலை ஈஸியாக முடியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்டிகை நாளெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேர் பாருங்கள், மீஷோவில் இதை பற்றி போட்டு பாருங்கள். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.